ஏய் முனுசாமி, பொறுப்பாக தான் இருக்க முடியல, விழிப்பாவது இருக்கலாம் இல்லையா? இங்கே மட்டும் புதையல் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வேட்டை தான்யா. நீ எதுக்கும் நம்ம ஆளுங்களை ரெடி பண்ணி வை. அனாமத்தா கிடக்கிறது கவர்மெண்ட்டுக்கா? கவர்மெண்ட்டு நாம தான்யா. வணக்கம் பொன்னுசாமி சார். வணக்கம். நான் தான் மக்கள் தொண்டன் அறிவு அழகன் எம்எல்ஏ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம் வாங்க, ஆஃபீஸில் உட்காந்து பேசலாம். இந்த காலேஜில் தங்கப்பதில் இருக்கிறதா அகழ்வாராய்ச்சித்துறையிலேருந்து ஒரு தகவல் கசிஞ்சுது. விஷயம் வெளியே தெரிவித்த முன்னாடி இந்த ஃபைலை நான் கடத்திட்டேன். நீங்கள் தான் ஓலைச்சுவடிலாம் நல்லா படிப்பீங்களாமே. இந்த ஃபைலில் இருக்க விஷயத்த படித்து எனக்கு சொல்லுங்களேன். கமுக்கமாக நீங்கள் எனக்கு உதவி பண்ணால் நான் உங்களை கனமாக கவனிக்கிறேன். யோசிக்காதீங்க. உங்களுக்கு 3 பொண்ணு இருக்குதா கேள்விப்பட்டேன். நான் சொல்லணும்னு இல்லை, அதிர்ஷ்டம் ஒரு வாட்டி தான் கதவை தட்டும். வணக்கம். உங்கள் தொண்டன் அறிவு அழகன் எம்எல்ஏ பேசுகிறேன். எம்எல்ஏ சார், நான் தான் பொன்னுசாமி வாத்தியார் பேசுகிறேன். நீங்கள் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் ஹக்கு வேறு ஆணி வேறு அலசி பார்த்துட்டேன். எந்த விதமான புதையிலும் இருக்கா மாதிரி தெரியலை. என்ன சார் குண்டை தூக்கி பாருங்க, தங்கம் இல்லையா? நல்லா பார்த்தீங்களா? தெளிவாக பார்த்துட்டு தான் சார் சொல்கிறேன். புதையிலும் இல்லை, பூதமும் இல்லை. அந்த காலத்தில் போருக்கு வர எதிரிகளை திசை திருப்பறதுக்காக மன்னர்கள் கையாண்ட யுக்தி, அவ்வளவுதான். அகழ்வாராய்ச்சி துறைக்கு இது பழகி போனது தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கு சார். சார் என்னத்த சார், நடக்காத தேர்தலுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இனி என்னையா கவர்மெண்ட் வந்து தேடிட்டு ஒன்றும் இல்லைன்னு கையை விசிறிட்டு போட்டோம். ஓடி தீக்குறான், எட்ட படித்து புதையல் தேடுறான், பாதாளம் வரையில் தோண்டி பார்க்கிறான், பாதைகள் அளந்து பாதம். என்னையா காலங்காத்தால ஒரே ரோதனையா போச்சு. ஆமையா, நாய் பழப்புன்றாங்க. நம்ம பழப்பு இப்படி நாய் பின்னாடி ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளி பணம் உள்ள ரொம்ப இருக்குமோ? பொண்ணுக்கு நிகரான பொருளும் இருக்குமோ? புதைந்து போனது கண்ணுக்கு சிக்குமோ? பொன்னுசாமி சார், உங்கள் காலேஜை சல்லடை போட்டு தேடியாச்சு. 800 அடி ஆழத்துக்கு வெறும் கல்லும் மண்ணும் தான் இருக்கே தவிர புதையல் எதுவும் இல்லை. அப்பாடா, எங்கே அங்கே தோன்றேன் இங்கே தோன்றேன்னு காலேஜை சேதப்படுத்திடுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சார் நிம்மதியாக இருக்குது. சார், நீங்களே அடுத்த வாரம் ரிட்டையர்ட் ஆக போகிறதா கேள்விப்பட்டேன். அப்படி என்ன சார் உங்களுக்கு இந்த காலேஜ் மேலே ஒரு அக்கறை? சரி, எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காலேஜை வழக்கம் போல் திறந்துக்கலாம். ரொம்ப நன்றி சார்.
இரும்பு மாதிரி தங்கம் ஒரு உலோகம் தான் சார். அந்த தங்கம் இந்த மண்ணில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண எங்கள் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்த ஒரு சுலபமான வழி தான் இது. இந்த பேனிங் ப்ராசஸில் தங்கம் கீழே படிஞ்சிரும், கல்லும் மண்ணும் கரைஞ்சி ஓடிடும். இங்கே பாருங்கள், தங்கம் தான் சார். இந்த மண்ணுக்குள்ளே புதையல் இல்லை, இந்த மண்ணே புதையல் தான் சார். அப்படியே இளமாறன், இந்த விஷயம் எம்எல்ஏக்கும் அகழ்வாராய்ச்சித்துறைக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம காலேஜை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. அவங்க கண்டிப்பாக மண்ணில் புதைஞ்ச பொருளை தான் தேட வருவாங்க, மண்ணில் கலந்த பொருளை தேட வரமாட்டாங்க. நீங்கள் அந்த எம்எல்ஏ மட்டும் எப்படினாச்சும் சமாளிச்சிருங்க. அப்படி என்ன சார் உங்களுக்கு இந்த காலேஜ் மேலே ஒரு அக்கறை? படித்த காலத்திலிருந்தே பசுமையான நினைவுகளை பரிசாக கொடுத்த இந்த கல்லூரிக்கு நான் கொடுக்குற நினைவு பரிசு. ஆ